வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பூரிக்கு பொருத்தமான சன்னா மசாலா தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சோளா பூரி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 1 கப் அளவு கொண்டக்கடலையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சுருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிவிட்டு 2 தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு லேசான துணியில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சாஜீரா, இது இல்லைன்னா பரவாயில்ல, 2 டீஸ்பூன் டீத்தூள். இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இதை குக்கரில் போட்டுடலாம். அப்போ தான் மசாலாவோட வாசனை கொண்டக்கடலையில் இறங்கும். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி 1 விசில் ஹைலையும் 4 விசில் ஸ்லோலையும் விட்டு எடுத்தால் நல்லா பூ மாதிரி வெந்துடும். 5 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. கொண்டக்கடலை எந்த அளவுக்கு வெந்திருக்குது பாருங்கள். இந்த கொண்டக்கடலையில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அளவான தீயிலேயே ஃப்ரை பண்ணணும். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயத்தோட அளவு 150 கிராம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 4 தக்காளியை தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். தக்காளியோட அளவு 300 கிராம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது மேலே தெரிக்கும். அதனால் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். காரம் குறைவாக இருக்கிறதால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இந்த கிரேவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 4 டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலையை எடுத்து வச்சுருந்தோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து கொதிக்கிற கிரேவியில் போட்டுடலாம். இந்த கொண்டக்கடலையை அரைச்சி சேர்த்தாமல் விட்டோம்னா கிரேவி தண்ணி மாதிரி இருக்கும். இதை சேர்த்து கலந்து விடும்போது கிரேவி கெட்டியாயிரும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மணக்க மணக்க நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கினா மல்லி இலையை போட்டுக்கலாம்.
கூடவே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் நீல வாக்கில் நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, ஒரு 10 செகண்ட் நல்லா பொரிஞ்ச பிறகு வாணலியில் ஊற்றிடலாம். இந்த மசாலா சோளா பூரிக்கு மட்டும் இல்லை, நம்ம எப்பவும் வீட்டில் செய்கிற பூரிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த சன்னா மசாலா கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.